மங்களகரமான மாதத்தை பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இது 2 சுப கிரகங்கள் ஒன்று சேருதுங்க. ஒரு தேவகுரு, ஒரு அசுரகுரு ரெண்டும் செய்ய போகும் விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். இவங்க உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை, உங்கள் 10ஆம் இடத்தையும் மற்றும் 12ஆம் இடத்தை பார்த்து நிறைய விஷயங்கள், புது முயற்சிகள் எடுக்க வைக்க போகிறார். அது என்ன எதுன்னு பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மகர ராசி பார்த்திங்கனாலே பொதுவாக அந்த வீடு, இடம், வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் சில மாதங்களாக போயிட்டுருக்கு. வீடு வாங்குகிறாங்களோ இல்லையோ போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. இடம் வாங்குகிறாங்களோ இல்லையோ ரேட் என்ன விலை, இது என்ன விலை அப்படின்னு போய் பார்க்கக்கூடிய கால சூழ்நிலை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காரை மாற்றி தான் சர்வீஸ் விட்டு மாற்றினேன். அது மாதிரி மொத்தம் வீடு, இடம், வண்டி, வாகனம். திடீர்னு ஒருத்தர் நாய் வளர்க்குறேன்னு சொல்கிறாரு. ஆடு மாடு சம்மந்தப்பட்டது, விவசாய எண்ணங்கள், புது புது சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்குது. பொதுவாக 4ஆம் பாவம் விஷயத்தில் நிறைய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. பட் ரியாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. சந்தோஷமான விஷயம், பொருளாதார ரீதியாக பெட்டர். பொருளாதார ரீதியாக அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இன்கம் உண்டு. பிஸ்னஸை அபரிவிதமாக நடத்துகிறாங்க. பிஸ்னஸில் தான் இந்த காலத்தில் சூப்பராக இருக்குது. ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷன் பண்ண வேண்டிய காலகட்டம். பிஸ்னஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட உதவிகள் கிடச்சி அதன் மூலம் வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை உண்டு. கிளைண்ட் தானாக தேடி வருகிற காலகட்டம். வேர்ட் ஆஃப் மவுத்தில் உங்களை பற்றி சுப செய்திகளாக சொல்கிற நேரம். இப்போ நமக்கே இதாக இருக்கும், பரவாயில்ல நம்ம புதுசாக எதாவது முயற்சி பண்ணோம். இந்த நேரம் காலம் அப்போ வரைகிற என்ன விஷயத்தில் வருது, டெவலப் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு நோட் பண்ணிவிட்டு அடுத்த சில மாதங்கள் டெவலப் பண்ண ட்ரை பண்ணிக்கணும். இந்த மாதம் பொதுவாகவே வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தான் 2-3 கடை காம்படிஷன் கடை இருக்கும். அவங்க 2-3 கடை க்ளோஸ் பண்ணால் ஒரே கடை வியாபாரம் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வியாபாரம் நடக்கும். இதை ஒருத்தர் சொன்ன அடுத்த விஷயம் சொன்னார். ஆமாம் சார், அவரோட ஸ்தாபனம் சம்மந்தப்பட்ட எங்கள் கடை 2-3 கடை தான் இந்த ஏரியாவில் இருக்குது. 3 கடை அந்த ஏரியாவில் இருக்கும்போது என் கடை, அந்த கடை ஃபுல்லும் ஏதாவது பாதாள சாக்கடை தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கடை திறக்க முடியல, எல்லா வியாபாரம் எனக்கு வருதுன்னார். அந்த மாதிரி இந்த மாதத்தில் ஆல்ரெடி இது ஆரம்பித்தாச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான இந்த கிளைண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டிய கால சூழ்நிலை விட்டுற வேண்டாம். நம்பர் ஆஃப் கிளைண்ட்டு இந்த மாதத்தில் கடின உழைப்பு தேவை, டெவலப் பண்ணிக்கலாம். புது புது முயற்சிகள், எக்ஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு. சரி, இப்போ அடுத்தது பொதுவாக அந்த வீடு சம்மந்தப்பட்டு சொன்னேன் இல்லையா? பொதுவாகவே இந்த வீடு, வண்டி, இன்டீரியரு இந்த மாதிரி சிந்தனைங்க. ஏன் திருப்பி இந்த டாபிக் சொல்கிறேன்னா, இந்த வீடு, இடம் வாங்குறதுக்காக அவசரப்பட்டு கடன் வாங்கி வாங்குற மாதிரி வருது ஒரு சிலருக்கு. பட் அது யோசிக்கணும். கையிருப்பு பணத்தை வச்சு பாருங்கள். இப்போ நேரங்காலம் நல்லா இருக்குது. ஒரு சில கிரகங்கள் மாறும்போது மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதிக கடன் வாங்காமல் பொறுமையாக பார்த்து வாங்கிக்கோங்க. கை அடக்கமாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெற்று மீண்டு வரார். அப்போ வர வேண்டிய பணம் வருகிற கால சூழ்நிலை. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கிறது. வெளிநாட்டு வகை வருமானங்கள், வெளி மாநில வகை வருமானங்கள். இப்போ தான் குடும்பத்தில் புது ஒரு நபர்கள் பிரிஞ்சு போனவங்கள இப்போ தான் வர்றது. ரொம்ப நாளாக ஒருத்தங்களை பேச்சுவார்த்தை இருந்த திடீர்னு அந்த நண்பர்கள் திடீர்னு வந்தாங்க அப்படின்னு வரும். ஒரு சிலர் நண்பராக இருப்பாங்க, ஒரு சிலர் தோழராக இருப்பாங்க. அப்போ ரொம்ப நாளாக அந்த கல்லூரி பருவம், ஸ்கூல் பருவத்தில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் புதுப்பிக்கும். இது ஒரு சில கிளைண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க விட்டு விலகி போயிருப்பாங்க, திருப்பி வரும். அதோட வேலை செய்கிறவங்க ஒரு பக்கம் மாறுவாங்க. முன்னாடி வேலை செஞ்ச அந்த நபர்கள் அறிமுகம், அதே கம்பெனிக்கு வேலையும் கிடைக்கும். பழைய கம்பெனியில் கூப்பிட்றாங்க. ஓனர் திடீர்னு ஃபோன் பண்ணார், வாங்கன்னு கூப்பிட்டாரு. மொத்தம் பழமை புதுப்பிக்கப்படுகிறது. இதுதான் உங்களுக்கு விஷயம். சீட்டு, கமிஷன் வகை வருமானங்கள், எழுத்து வகைகள் வருமானம் நல்லாயிருக்கு. மாணவர்கள் தாங்க இந்த நேரத்தில் எவ்வளோ டெவலப் பண்ணிக்க முடியும். உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் சரியான கலை. இப்போ நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். டியூஷன், நல்லா டியூஷன் கிடைக்கும். ஃபேமிலி ரீதியாக சப்போர்ட் கிடைக்கும். எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியாக கிடைக்கக்கூடியது. படிக்கிற இடத்துல உங்களுக்குன்னு அங்கீகாரம் கிடைச்சி ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. மொத்தம் உங்களுக்கு நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய விஷயத்தை டெவலப் பண்ணிக்கங்க. ஒரு சில விஷயத்தை கவனமாக இருக்கணும். என்னென்னா, பொதுவாக இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் 2மே இருக்குது. இனிப்பு பதார்த்தங்கள் குறைச்சிக்கணும். இப்போ தான் சுகர் சம்மந்தப்பட்டது, தைராய்டு சம்மந்தப்பட்டது, ஹெல்த் வைஸுங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த் வைஸில் தைராய்டு, அடிவயிறு சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது 12ஆம் இடத்த பகுதி இப்போ தான் பார்த்திங்கன்னா கால் மறுத்து போதல். இப்போ பொருளாதார ரீதியாக நல்லா கொடுத்து ஹெல்த் வைஸ் இதை பார்த்துக்கணும்.
குரு சுக்கிரன் எங்கே 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குறாங்க, அந்த இடத்துல பொருளாதார ரீதியாக நல்லாவும் உடல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துருவார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிபடும். இப்போ என்ன காரணத்துக்கு அடிபடுதுன்னு தெரியாது. குரு சுக்கிரன் தான் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. அங்கே வந்து செவ்வாய் வேறு பார்க்குது இல்லையா? ரைட். அப்போ ஹெல்த் வைஸ் பார்த்துக்கங்க. இதில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணத்துக்கு அமோகமாக இருக்குது. திருமணம் குரு பார்வை இல்லை, அந்த பார்வை இல்லை, குரு பலன் உங்களுக்கு உண்டு. குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு வேறு நோக்கி வரப்போகிறார். குரு பலன் வருகிறது. இப்போ ராகு கேது பரிகாரம் நான் நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் மகர ராசிக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகும் 8ல் கேதுவும் இருக்கிறனால ராகு கேது பரிகாரம் உங்கள் ஜாதக ரீதியிலாக கூட பண்ணிக்க வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. இந்த நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு கோயிலில் தான் திருமணம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருமணம் யாருக்குமே கொடுக்கல இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. பட் நான் ஐப்பசி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பட் உங்கள் ஜாதகரையே மற்ற இதையாக பார்க்கணும். இப்போ ஏன் இந்த மாதிரினா ராகு கேதுகள் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது கோயிலில் இந்த மாதிரி தான் திருமணம் வைக்க வேண்டி வரும். ரைட். பட் திருமண ரீதியாக சுப நிகழ்ச்சிகள் மனதுக்கு பிடித்த வரன்கள் வரும். ராகு 2லிருந்து குரு பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தை அள்ளி வீசிடும். ஆனால் அதை சேமிக்கும் தன்மை இருக்குமா அப்படின்னா வந்த காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்தடுத்து டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கும். ஒரு சிலர் விரைய செலவாகவும் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கார். மனதுக்கு பிடித்த விஷயத்தில் செய்ய வேண்டிய காலகட்டம். இன்ப சுற்றுலா போகிறது, வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரி வந்துடுது, தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வருது. கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். உங்கள் தாயின் உடல்நிலை சூப்பராக இருக்குது. தந்தையின் உடல்நிலையும் நல்லபடியாக டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு. பட் உங்களோட ஹெல்த்தை மட்டும் பார்க்கணும். இந்த நேரத்தில் 5ஆம் அதிபதி 6ல் 5ங்கிறது இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் இப்போ பெரியவங்களாக இருந்தால் குழந்தைகள் ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரும். இதே படிக்கின்ற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கலைத்துறை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து எஜுகேஷன் விட்டுருவாங்க. பொதுவாக ஸ்போர்ட்ஸ், மீடியா இந்த துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் மாணவர்களே பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக, மியூசிக் படிக்கிறவங்களாம் கொஞ்சம் எஜுகேஷனில் கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாணவர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய இருக்கும். இது ஒரு மெடிசன், டாக்டர், மெடிசன் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கு. வெளிநாடில் பயணிக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கோம் அவங்க கொஞ்சம் இந்தியா வர வாய்ப்பு உண்டு. ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இந்தியா வரக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. ஆக மொத்தம் இந்த ஹெல்த் வைஸும் மாணவர்கள் படிப்பு வயசும் கொஞ்சம் மிக்ஸ்டு பலனாக இருக்குது. திருமணம் மற்ற விஷயங்களில் சுபமாக இருக்கிறது. இதில் உங்கள் 11ஆம் அதிபதி 9ல் பயணிக்கிறார். அப்போ தந்தை, சித்தப்பா என்ற உறவு வகைகள் அது நல்லபடியாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகார பதவிகள், அதிகார யோகங்கள் உண்டு. தொலைதூர பயணங்கள் நான் ரெஃபர் பண்ணுறதில்ல இந்த கொஞ்சம் காலகட்டமாகவே. தொலைதூர பயணங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அப்படின்னு போகிறீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கங்க. தனித்து வண்டி வாகனத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மனசை மட்டும் ரிலாக்ஸாக வச்சுட்டா ஜெயிச்சிடும். மனசில் 1008 சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய சூழ்நிலையை வந்தாருக்கு. பொதுவாக இந்த மகர ராசிக்கு நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மொபைல் ஃபோன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பார்த்து வச்சுக்கோங்க. ஜாமீன் கையெழுத்து வேண்டாம். இந்த நேரத்தில் எல்லாமே பண்ணுவாங்க. திடீர்னு கடன் வாங்கி இஎம்ஐ சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடிய சூழ்நிலையை வந்திருக்கு. கொஞ்சம் மிக்சடான பலனாக வந்திருக்கிறது. ஆக மொத்தம் நிறைய சுப விஷயங்களும் ஒரு சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அதை பாருங்கள். இப்போ ராசி எண்களாக குலதெய்வ அனுகிரகம் தேவை, குலதெய்வ வழிபாடு. ராசி எண்களாக இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய 4ஆம் நம்பரை பயன்படுத்திக்கங்க. 4ஆம் நம்பர் மிகுந்த யோகத்தை கொடுத்துரும். அடுத்து உங்களுக்கு 9ஆம் எண், 9ஆம் பாதகமாக இருந்தால் கூட இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால தற்காலிக வெற்றியை குறிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பன் வழிபாடு உங்களை மிகுந்த செல்வ செழிப்பை கொண்டு வந்து கொடுத்துரும். பொருளாதார ரீதியும் சரி, சின்ன சின்ன தொந்தரவுகளும் மீட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வாய்ப்பு இருந்தால் இந்த மண்டல பூஜையில் 5 நாள் 6 நாள் ஐயப்பன் கோயில் திறப்பாங்க. முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாதவங்க திருச்செந்தூர் முருகர் அல்லது திருத்தணி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆக மொத்தம் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை, ஒரு சிலர் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை. வேறு சந்தேகத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.